குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம். அது வந்து மார்ச் 2020 கொடுத்துருந்தோம். அது வந்து தப்பு. அது வந்து மார்ச் 2019. இதுதான் வந்து மார்ச் 2020. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. லாங்குவேஜ் பார்ட் 2 அதில் வந்து 230 மினிட்ஸ்னு கொடுத்துருந்தது. அப்போ வந்து 2.5 மணி நேரம் நடத்துனாங்க. இப்போ வந்து போன வருஷத்துலேருந்து, அதாவது மார்ச் 21 தான் பரீட்சை நடக்கலை இல்லையா? மார்ச் 20 மார்ச் 19 2.5 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மார்ச் 20க்கு வந்து 3 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. அப்போ மார்க்ஸ் 90. இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. செக் த கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஃபேர்னஸ் ஆஃப் பிரிண்டிங். எல்லா பேஜஸ் பிரிண்டிங் ஆகிடும் பாருங்கள். பிரிண்ட் ஆகலைன்னா ஹால் சூப்பர்வைசர் இருக்குது. இமீடியட்லி உடனடியாக சொல்லணும். ஸ்கெட்ச் பெனாக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் ஒன்லி ப்ளூ ஆர் பிளாக் பென். அதுதான் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 வந்து உங்களுக்கு தெரியும். we already discussed 20 into 1 20 marks. அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 3 synonyms, 1 to 3 synonyms. We treated it like the fables of the prophets she used to tell us. இது வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து வருது. தி போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி ரிட்டன் பை குஷ்வந்த் சிங். வந்து ஒரு காலத்தில் அழகாக இருந்தா, அதாவது பாட்டி வந்து ஒரு காலத்தில் அழகாக இருந்தாங்க, விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நாங்கள் வந்து கதைகளாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குஷ்வந்த் சிங் சொல்கிறார். ஃபேபிள்ஸுக்கு என்ன மீனிங்? டேல்ஸ், கதைகள், டேல்ஸ், ஸ்டோரிஸ், அந்த டேல்ஸ். அடுத்தது அடாஷியஸ், பர்வட்டர் ஆஃப் த ட்ரூத். எதர் he has a memory like சீவ்னா ஃபில்டர், ஆர் இஸ் அன் அடாஷியஸ் பர்வட்டர் ஆஃப் த ட்ரூத். அடாஷியஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, அடாஷியஸ்னால் போல்டு, திமிரான அல்லது தைரியமான. அடாசிட்டி, ஹூ ஹஸ் தி அடாசிட்டி டு டூ திஸ் ஆனால் போல்ட்னஸ். I shall only reiterate திருப்பி சொல்கிறது. அப்போ repeat it again and again for strengthening. இது வந்து ரிப்பீட் அதெல்லாம் சொல்ல பாருங்கள். ஃபேபிள்ஸ்னால் டேல்ஸ், ஸ்டோரிஸ் அப்படி கூட வரும். அடாஷியஸ்னால் போல்டு, ரீஇட்டரேட்னா ரிப்பீட். அண்ட் தென் நவ் வி கம் டு ஆண்டனிம்ஸ். 4 to 6 வந்து ஆண்டனிம்ஸ். டிஸ்கிரிப்பன்சினா மாறுபட்டு இருக்கிறது. அப்போ நம்ம ஆப்போசிட் வேணும் இல்லையா? The discrepancy about the crust put me on my guard. டிஸ்கிரிப்பன்சினா ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருக்கிறது. அப்போ முரண்பட்டுருக்குன்னா டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து சிமிலாரிட்டி, அதான் வந்து ஆப்போசிட். டிஸ்கிரிப்பண்ட் அதாவது அதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஆப்போசிட் சிமிலர், ரெண்டுவா ஒன்றா இருந்தால் பிரச்சனை கிடையாது. சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருக்கிறது. டிஸ்கிரிப்பன்சி அப்படி சொல்லுவாங்க. இந்த அவங்க ஆடிட்டில் வந்து டிஸ்கிரிப்பன்சி இருக்குன்னா முரண்பாடு இருக்குது. டிஸ்கிரிப்பன்சினா முரண்பாடு. ஆப்போசிட்டு சிமிலாரிட்டி. சச் எ கோசினா கதகதப்பான, கம்ஃபர்டபுளான. இப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? அன்கம்ஃபர்டபுள், வசதி இல்லாத. இன்எக்ஸ்பென்சிவ்னா விலை அதிகம் இல்லாத, கிராக்கி இல்லாத. ஃபில்த்தினா ஒரு அசிங்கமான, ஃபில்த்தி லாங்குவேஜ். ஃபில்த்தினா அசிங்கமாக இருக்குது, டிஞ்சி, அதெல்லாம். இப்போ கோசி ஆப்போசிட்டு அன்கம்ஃபர்டபுள். கைல்னால் ஏமாத்துறது, அதுக்கு ஆப்போசிட்டு ஆனஸ்டி, நேர்மையான. டிஸ்கிரிப்பன்சி சிமிலாரிட்டி, கோசி அன்கம்ஃபர்டபுள். கைல் அப்படின்னா கைல்லெஸ் அப்படின்னா கைல்னா ஏமாத்துறது, ஆப்போசிட் ஆனஸ்டி. சூஸ் அ வேர்ட் தட் கேன் பி ஆடட் ஆஃப்டர் குட். அதாவது குட்டுக்கும் அப்புறம் சேர்க்கணும். டு ஃபார்ம் ஏ காம்பவுண்ட். குட் வில்னால் நல்ல எண்ணம். குட் வில் தான் வரும். குட்வில்னால் நல்ல எண்ணம்னு அர்த்தம். அடுத்தது ஃபார்ம் ஏ நியூ வேர்ட் பை ஆடிங் ஏ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் டு த பேஸ் வேர்டு. வேர்டுக்கு முன்னாடி அனிமேட் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கணும். பேஸ் வேர்டு அனிமேட், அதாவது ரூட் வேர்டு வந்து அனிமேட். அப்போ வந்து இன்அனிமேட்னா உயிரில்லாத பொருட்கள், இன்அனிமேட். சூஸ் த அன்கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் சாம்ப். அதாவது வந்து சிம்பன்சினா சிம்ப்பு, ஆம்னிபஸ் பஸ்ஸு, ஃபவுண்டன் பென், ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ, எக்ஸாமினேஷன் எக்ஸாம், ஜிம்னாஸ்டியம் ஜிம். அது மாதிரி கிளிப்டு ஃபார்ம்னால் கட் பண்ணது. அப்போ வந்து சாம்புக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. அப்போ வந்து சாம்பியன். சிட்காம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுச்சுவேஷன் ப்ளஸ் காமெடி தான் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி காமெடி. சிச்சுவேஷன் ப்ளஸ் காமெடி. அடுத்த 11. எ பர்சன் இஸ் கேப்பபிள் ஆஃப் யூஸிங் போத் ஹேண்ட்ஸ் வித் ஈக்குவல் ஈஸ். 2 கைகளையும் சுலபமாக பயன்படுத்துகிற ஒரு பேர்
ஆம்பிடெக்ஸ்டர் அல்லது ஆம்பிடெக்ஸ்டிரிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஆம்பினா டூ, டெக்ஸ்டர்னா ஸ்கில், ரெண்டு கையும் வந்து இது மாதிரி இது பண்ணும். ஆக்கல்டிஸ்ட்னா ரகசியமான, இம்பெசைல், ஆன்டிகுவாரின் அதெல்லாம் கிடையாது. பி வந்து ஆம்பி டெக்ஸ்டர். சூஸ் த ட்ரைசிலபிக் வேர்ட். ட்ரைனா 3 சிலபிள் இருக்கும், டைனா 2, மானோனா 1, டெட்ரானா 4, பென்டானா 5, ஹெக்ஸானா 6, ஆக்டோனா 8, நானோனா 9. இப்போ ட்ரைசிலபிக் வேர்டு, ட்ரை சைக்கிளுங்கிறாங்கல்ல, ட்ரைனா 3 சிலபிள் இருக்கணும். அப்போ எப்படி? டிஸ், டிங், குஷ். குஷ், டிஸ், டிங், குஷ்ட். அதில் 3 சிலபிள் இருக்குது. அடுத்தது ஃபார், சூ, நேட், லீ 4 இருக்குது. ஃபார், சூ, நேட், லீ 4 இருக்குது. இன்ஃபர்மேஷன் அதில் 4 இருக்குது. ட்ரெடிஷனல் 4 இருக்குது. அப்போ டிஸ்டிங்விஷ்டு தான் பாருங்கள். டிஸ்டிங்குஷ்டு, குஷ்டுங்கிறது ஒரே அதில் வந்துடும். அப்போ ட்ரைசிலபிக் வேர்டு வந்து ஏ, டிஸ்டிங்விஷ்டு. அடுத்தது பிசிசிஐ, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, டி தான், அதை குழப்பம் வேணாம். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, பிசிசிஐ. Then we go to second page. அதில் வந்து 14, replace the underlined word in the sentence with a suitable phrasal verb. The actor rehearsed his dialogues quickly before going to the stage. ரிஹர்சல்னால் தனக்கு தானே ஒரு வாட்டி அது திருப்பி ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறது. அப்போ வந்து ரேன் அரவுண்ட், ரேன் அவே, ரேன் அப், ரேன் ஓவர். அப்போ வந்து ரேன் அப் தான் நினைக்கிறேன். அது வேணால் நம்ம பார்க்கணும், டிக்ஷனரி பார்க்கணும், டவுட்டாக தான் இருக்கும். ரீப்ளேஸ் த ஃப்ரேசல் வெர்ப். ஃப்ரேசல் வெர்ப்னால் ஒரு வெர்பும் ப்ரிப்போசிஷனும் சேர்ந்து இட் கிவ்ஸ் அன் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் மீனிங். அதாவது வெர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன். என்னது? ப்ளூ அப், த பைக் ப்ளூ அப் as soon as it hit the median. மீடியன்னா அந்த சென்ட்ரலாக உள்ள அது மீடியன்கிறது. இப்போ ப்ளூ அப்னா எக்ஸ்ப்ளோடட், சி எக்ஸ்ப்ளோடட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேப்சைஸ்னா கவர்றது, எக்ஸ்ப்ளோடட்னா வெடிக்கிறது, அதில் சி எக்ஸ்ப்ளோடட் அதுதான் சரியான ஆன்சர். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். த சேர்மன் வாஸ் வெரி ஹெசிடென்ட். ஹெசிடென்ட்னா தயக்கமாக இருக்கிறது. டோன்ட் பி ஹெசிடேட்னா டோன்ட் பி, தயக்கமாக இருக்காதிங்க, வெக்கப்படுறது அந்த மாதிரி வரும். அந்த இடத்துல ஹெசிடென்ட்னா தயக்கம். இன் கிவிங் கார்ட் பிளான்ச் டு மேனேஜர் இன் ரிகார்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப். அதாவது அலுவலர்களை நியமிக்கிறதுல மேனேஜருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறது. கார்ட் பிளான்ச் மீன்ஸ் ஃபுல் ஃப்ரீடம். தட் இஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபுல் ஃப்ரீடம் அண்ட் பவர் டு டூ எனி திங், முழு சுதந்திரம் கொடுக்குறது. அடுத்தது 17. சூஸ் த ரைட் மீனிங் ஆஃப் த இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் இன் தி சென்டென்ஸ் பிலோ. இன்னசென்ட் பீப்புள் ஆர் பீங் டேக்கன் ஃபார் அ ரைட். டேக்கன் ஃபார் அ ரைட்னா ஏமாத்துறது. அப்போ டி வந்து டிசீவ்டு, ஏமாத்துறது. பை த கன்னிங் பீப்புள். உங்களுக்கு ரேஷன் கார்டை நான் வாங்கித்தரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே எழுத்தடிப்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வீடு வாங்கி தரேன் அப்படி இந்த மாதிரி ஏமாற்றி உங்களுக்கு அது வாங்கி தரேன் இதுன்னு சொல்லிவிட்டு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு டேக்கன் ஃபார் அ ரைடுனா டிசீவ், சீட், ஏமாற்றுது. Fill in the blanks with a suitable phrase preposition. Education must aim at teaching ethical and moral values. In addition to imparting knowledge. அதாவது அது இல்லாமல் அது என்ன பண்ணுது? அறிவே கொடுக்குது. அது இல்லாமல் மாரல் வேல்யூஸையும் சொல்லணும். அப்போ இன் பிளேஸ் ஆஃப், இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார், இன் அடிஷன் டு, இன் அக்கார்டன்ஸ் வித். அப்போ சி இன் அடிஷன் டு, அது மட்டும் இல்லாமல் அதையும் கொடுக்கணும். சி தான் கரெக்ட் ஆன்சர். சூஸ் த வேர்ட் தட் ஹஸ் பின் ஸ்பெல்ட் கரெக்ட்லி. ரெஸ்டாரண்ட், ஏ தான் சரியான ஆன்சர். ரெஸ்டாரண்ட், ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fill in the blanks with the right word. A peaceful pallor, PALLOR. பேலர்னா ஒரு வெளிரி போன முகம். அந்த பாட்டி இறந்துடுறாங்க இல்லையா, அந்த பாடம் பேர் என்ன? போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. அப்போ அவங்க முகம் வந்து வெளிரி போயிடுச்சு. அப்போ வந்து PALLOR வரும். பார்லர்னா ரூம். Then we have the poetry appreciation questions. Part 2 section 1. 6 கேள்வி கொடுப்பாங்க, 4 எழுதணும். 4 2 8. But that's gone, son. Now they shake hands without hearts. They say. What is gone according to the speaker? அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதணும். அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர், ஆத்தர் பேர் என்ன? என்ன போயம் எதுனா? ஃபஸ்ட்டு போயம் என்னன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஒன்ஸ் அப்பான் அ டைம்
written by the author Gabriel Okara. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, once upon a time people used to laugh with their hearts and eyes. இதயத்தோடும் கண்களால் சிரித்தார்கள். But that is gone. அதாவது இந்த true emotions and genuine emotions have gone. அப்படி சொல்கிறோம். What is gone according to the speaker, true emotions and genuine emotions have gone. உண்மையான உணர்ச்சிகள் போய்விட்டன. Explain the second line. Now they shake hands without hearts. கை கொடுக்குறாங்க, ஆனால் இதயபூர்வமாக இல்லை. For outwardly they shake hands. அப்படி எழுதணும். Outwardly வெளிப்பூச்சுக்காக அவங்க கை கொடுக்குறாங்க. They shake hands without hearts means they shake hands not heartfelt. Outwardly they shake hands. அதான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது 22. One infant grows up and becomes a jockey. Another plays basketball or hockey. இது வந்து ரெண்டாவது போயம். Confessions of a Born Spectator, written by Ogden Nash. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the author Ogden Nash wants to be always to be a spectator because there is violence in sports. He does not want to hit or harm others, so he always wants to be a spectator. And he describes one infant grows up and becomes a jockey, another becomes a basketball player or hockey player. Who is a jockey? A horse rider. Pick out the rhyming words jockey and hockey. Those are rhyming words. But the least motion which they made, it seemed a thrill of pleasure. Who are they? What are they doing? இது வந்து வேர்ஸ்வர்த்துடைய poem. And his footprints are not found in any file of Scotland Yards. இது வந்து மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட்டுங்கிற போயம். இது வந்து இப்போ இது கிடையாது. இப்போ வந்து ஒமிட்டட் போர்ஷனில் இருக்காது. அதனால் அது வேண்டியதில்லை. He who does not stoop is a king we adore. We blow before competence and merit. இது வந்து கிங்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த ரிச்சர்ட் டூ வர்ற ஹாலோ கிரவுண்ட் போயம் கிடையாது. இது வந்து எவரெஸ்ட் இஸ் ஆல்சோ எ பீக், ரிட்டன் பை குலோத்துங்கன். இதில் வந்து யார் வந்து கீழ்ப்படியாமல் இருக்கானோ, ஸ்டூப்னா பெண்டு, அவன் வந்து ஒரு மன்னன் அப்படிங்கிறாங்க. அதனால் வி போ பிஃபோர், ப்ளோன்னு வராது, போ பிஃபோர் காம்பிட்டன்ஸ் அண்ட் மெரிட். நாங்கள் வந்து திறமைக்கு முன்னாடி தான் வந்து கீழ்ப்படிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். Then we go to the question number 26. And yet not so, for what we can we bequeath. Bequeathனா உயில் எழுதி வைக்கிறது. Save our deposed bodies to the ground. இது வந்து ஹாலோ கிரவுண்ட் போயம். What is the only thing they can bequeath? Bequeath means give by bequeath by will. என்ன தான் கொடுக்க முடியும்? They can give their bodies. Identify the figure of speech. Then section 2. Section 2 வந்து grammar. Anu requested her brother to drop her at the airport that night. Change into indirect speech. இதுவே வந்து இன்டர்ட் ஸ்பீச்சில் தான் இருக்குது. எப்படி அதை மாற்றணும்னா, அனு said to her brother, please drop me at the airport today night. Tonight. அதான் ரிக்வஸ்டடை எடுத்துருங்க, ப்ளீஸ் போடுங்க. ப்ளீஸ் ட்ராப் ஹர்ரை வந்து ப்ளீஸ் ட்ராப் மீ அட் த ஏர்போர்ட் டுடே நைட். அவ்வளோதான் சேஞ்ச். அதுதான் டைரக்ட் ஸ்பீச். Sneha has a box full of toys. She wants to donate them to an orphanage. Combine using your relative pronoun. எப்படி ஜாயின் பண்ணணும்னா, பாக்ஸ் அது உயிரில்லாத பொருள்னா விச் யூஸ் பண்ணணும். Sneha has a box full of toys. Which அந்த ஷீ எடுத்துகிட்டு விச் போடுங்க. Which she wants to donate to an orphanage. தம் எடுத்துடணும். அவ்வளோதான். Sneha has a box full of toys which she wants to donate to an orphanage. அந்த ஷீ எடுத்துட்டு விச்சு போடணும்.
அப்புறம் தம்மை எடுத்துடணும். அவ்வளோதான். அந்த ஃபுல் ஸ்டாப்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது கம்பைன் ஆகிடும். The old lady sat in a corner and started praying to God. சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி மாற்றுறதுனா, 2 மெயின் கிளாஸ் இருக்குது. என்ன 2 மெயின் கிளாஸு? The old lady sat in a corner 1. She started praying to God. அப்போ 2வது உள்ள வச்சுக்கோங்க, நடுவில் உள்ள அண்டை எடுத்துருங்க. அப்போ சேட்டை எப்படி மாற்றுறதுனா, ஒரு அதை நவுனாக மாற்றணுன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கலாம். Sitting in a corner, the old lady started praying to God. அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ். The farmers usually harvest the mango fruits only in the month of May. Change the voice. இது ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது. பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுறதுனா, சப்ஜெக்ட் என்ன? ஃபார்மர்ஸ். ஆப்ஜெக்ட் என்ன? தி மேங்கோ ஃப்ரூட்ஸ். ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும். தி மேங்கோ ஃப்ரூட்ஸ் are usually harvested by the farmers only in the month of May. அப்படின்னா அது பேசிவ் வாய்ஸுக்கு மாறுது. எப்படி சப்ஜெக்ட் வந்து த ஃபார்மர்ஸ், அது ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு போங்க. ஆப்ஜெக்ட் எது? த மேங்கோ ஃப்ரூட்ஸ். மேங்கோ ஃப்ரூட்ஸை சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு போங்க. தி மேங்கோ ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்வலி ஹார்வெஸ்டட் பை தி ஃபார்மர்ஸ் only in the month of May. னா உங்கள் கரெக்ட். And then part 3 section 1. இது வந்து ERC. ERCனா உங்களுக்கு தெரியும். Explain with reference to the context. இடஞ்சுட்டுப்பல் விளக்குக. 3ல் 2 எழுதணும். I have also learned to say goodbye, which I mean good riddance. இது வந்து ஃபர்ஸ்ட் போயம். ERC எப்படி எழுதணும்னா, these lines are taken from the poem Once Upon a Time, written by Gabriel Okara. He is a Nigerian poet. In this poem, the father Gabriel Okara talks to his son. Normally, children learn something from the adults. Here it is the other way around. The father wants to learn the innocent qualities of the son. We deem it our duty and mission in life to bless and praise the deserving ones. அது எதுவும் தெரியல. And then he has broken every human law. He breaks the law of gravity. இது மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட்டுங்கிறது. இது வந்து நம்ம சிலப்ப கிடையாது. ஃபஸ்ட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த செக்ஷன் 2. ப்ரோஸில் உள்ள காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின். 3 கொடுப்பாங்க, 2 எழுதணும். How did Onler help Mary Kom in sending her to USA? இது எவ்வாறு ஹெல்ப்? ஆன்லருங்கிறவர் மேரி கோமுடைய ஃப்ரெண்டு. லேட்டர் ஆன் மேரி கோம் மேரிட் ஹிம். அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து எங்கள் அப்பா 2000 தான் வச்சுருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் எம்பிஸ்கிட்ட போய் ஃபண்ட்ஸ் கேட்குறாரு. ஒரு எம்பி 5000 கொடுக்குறாங்க, இன்னொரு எம்பி 3000 கொடுக்குறாங்க. மொத்தமாக 10000 கலெக்ட் ஆகுது. How does E.V. Lucas describe the man who approached him with an offer? A man sent by God. அதாவது இவர் ரொம்ப அதிகமான ஒரு தொகையை கொடுத்து ஒரு பொருளை, ஒரு பெயிண்டிங்கை வாங்கியிருப்பார். அவரால் வந்து அந்த இது வந்து டைட் கார்னர்ஸுங்கிற பாடம். அடுத்து வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் poet in olden days? இது வந்து கான்வெகேஷன் அட்ரஸ் பை C.N. அண்ணாதுரை. அந்த காலத்தில் ஸ்காலர்ஸ் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து மன்னர்களுடைய போல பாடினாங்க. தே பிரைஸ் த கிங்ஸ் அண்ட் காட் many. அந்த மாதிரி வரும். செக்ஷன் 3. ஸ்டடிங் த ஃபாலோயிங் பார் கிராஃப். It gives the details of the annual income and expenditure of 3 families in Chennai. 3 குடும்பங்களுடைய வருடாந்திர வருமானமும் செலவும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் முடிச்சோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ரீதரன் குடும்பனுடைய வருமானம் செலவு, மேத்தாஸுடைய வருமானம் செலவு, இந்த ஹென்ரிஸுடைய வருமானம் செலவு. எப்படி எழுதுனா இந்த ஸ்ரீதரன்ஸ் the income and expenditure are equal. For Mehtas the income is more.
ஃபார் ஹென்ரிஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மோர். இந்த மாதிரி 3 சென்டென்ஸ் எழுதினோட போதும். இந்த அடுத்து டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் த டார்னிஷ்டு பிராஸ் ஐட்டம்ஸ் அட் ஹோம். பித்தளை பொருட்கள் டார்னிஷ்னா மங்கி போனது, அவைகளை எப்படி நம்ம பாலிஷ் பண்ணுறது அப்படின்னு எழுதணும். அடுத்தது ப்ரிப்பேர் எ நோட்டீஸ் அனௌன்சிங் சஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை இன் எ ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட். ஒரு நோட்டீஸ் எழுதணும், தண்ணி வராது அப்படின்னு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக. அதாவது தண்ணி வரலன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன எழுதுனா இந்த மாதிரி தண்ணி வராது, அதனால் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக வந்து போட்டு இந்த இன்கன்வீனியன்ஸ் இஸ் ரிக்ரெட்டட், அது வசதி குறைவுக்காக வருத்தப்படுகிறோன்னு எழுதணும். சூட்டபிள் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ரெசிடென்ட்ஸ். அடுத்தது question number 40. Complete each of the following proverbs with right option. Every cloud has a silver lining. Silver is the answer. Time and tide wait for none. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காது. Don't cast pearls before the swine. Swineனா பண்ணிக்கு முன்னாடி முத்துக்களை போடாதீர்கள். Part 4 வந்து 7-35 மார்க் கொஸ்டின். How does Robert Lind analyze the various reasons for forgetfulness in humans? ஞாபக மறதிக்கு என்னென்ன காரணங்கள் சொல்கிறாரு. அல்லது ஈவன் அக்கவுண்ட் ஆஃப் பில் பிரைசன்ஸ் ஆக்வர்ட் பிஹேவியர் டியூரிங் ஹிஸ் ட்ரிப் டு இங்கிலாந்து. அது வந்து ஆக்சிடென்டல் டூரிஸ்ட், அந்த படம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இப்போ டெலிட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் அபவுட் 150 words. How does Ogden Nash try to explain that he is very happy being a mere spectator? பார்வையாளர்களாக இருப்பேன், நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன்னு எவ்வாறு சொல்கிறாரு. செகண்ட் பாயம் அது உண்டு. How does King Richard explain the power of death? இது வந்து ஹாலோகிரான்ங்கிற பாயிண்ட், இது கிடையாது. ரைட் எ பேராகிராஃப் பை டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணி ஒரு பேராகிராஃப் எழுதணும். அல்லது இது வந்து ரெண்டுமே சப்ளிமெண்ட்ரி தான். இது ஃபஸ்ட்டு இது கிடையாது. மிஸ் மீடோஸ் இதுவும் கிடையாது. அடுத்தது 44 நோட் மேக்கிங் அல்லது சம்மரி ரைட்டிங். மேக் ஏ நோட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் பேசேஜ். அதாவது சம்மரி ரைட்டிங் அல்லது நோட் மேக்கிங் அல்லது ஒரு பேராகிராஃப் ஜென்ரல் மாதிரி ஜென்ரல் பேராகிராஃப் இருக்குது. உங்களுடைய பிடித்தமான பொழுதுபோக்கை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபேவரைட் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி 5 மார்க். அடுத்தது 45 லெட்டர் ரைட்டிங். ஒன்று வந்து அஃபிஷியல் லெட்டர், ஒருத்தர் வந்து இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் அல்லது அஃபிஷியல் லெட்டர்னால் அலுவலகத்துக்கு எழுதுகிற லெட்ரு, அப்ளிகேஷன் லெட்ரு, வேலைவாய்ப்புக்காக எழுதுகிற லெட்ரு, இதெல்லாம். இன்ஃபார்மல் லெட்டர்னால் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எழுதுனா அது இன்ஃபார்மல் லெட்டர். ரைட்டர் லெட்டர் டு அன் எமினன்ட் ரைட்டர், அவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்க சொல்லி இலக்கிய கழகத்துக்கு லெட்டர் எழுதுகிறோம். அடுத்தது எரர் ஸ்பாட்டிங். வி saw a few girls playing in the park today morning. We saw a few girls playing in the park today morning. சரி, அதில் மிஸ்டேக் இருக்கிறமே எனக்கு தெரியல, அப்புறம் பார்ப்போம். The interior decoration in all the rooms are awesome. இது வந்து interior decoration இன்னுன்னு வரணும், ஈஸ்ன்னு வரணும். My mother rarely goes out without an umbrella, doesn't she? ரேர்லி வந்திருக்கறனால நெகட்டிவ் வேர்டு, அப்போ டஸ் ஷீன்னு வரும். டஸ் ஷீ. இன்னும் ரேர்லி மீன்ஸ் ரேர்லி, நெவர், இதெல்லாம் நெகட்டிவ் வேர்டு. நாட் இருக்குதா அர்த்தம், அதனால நாட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு டஸ் போட்டால் போகும். Though I have done my interview well, I was not selected. Though I have done my interview, I wasn't selected. இதில் எந்த தப்பு இருக்க மாதிரி தெரியல, பார்ப்போம். Some parents keep their children under control வரும் போல இருக்குது. வித் கண்ட்ரோல், வித் எடுத்துகிட்டு அண்டர் போடணும். அப்புறம் fill in the blanks as instructed. ஹோம் ஆஃப் ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த நாட்டி இதில் வந்து மாற்றி வரும். முதல்ல NAUGHTY நாட்டினா குறும்புத்தனமான, KNOTTY நாட்டினா சிக்கலான. அந்த குறும்புத்தனமான பெண்ணுக்கு அப்படி வந்து சிக்கலாக இருக்குன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டாவது வரும், ரெண்டாவது ஃபஸ்ட்டு வரும். As the shops were closed, we could not buy anything for the children. Were closed வரும். The team performed quantitative determiner. The team performed this task in an excellent manner. டிட்டர்மைனர்னா என்ன வரும்னா and the வரும், this that these those any some இதான் வரும். அப்போ அதான் வரும். My inquisitive niece used to, அது செமி மாடல் வெர்ப்னா என்னென்ன வரும்னா used to, need, dare, ought to. அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவருடைய பழக்கம் என்னன்னு எக்கச்சக்கமாக கேள்வி கேட்குறது. அப்போ used to வரும், செமி மாடல் வெர்ப். அப்புறம் வந்து read the following passage. இது வந்து காம்ப்ரிஹென்ஷன், அதை படித்து இந்த எல்லா கேள்விக்கும் ஆன்சர் எழுதணும். அல்லது டயலாக் 5 மார்க்குக்கு எழுதணும். இது வந்து டயலாக் ரேட்டிங்னா 5னா 5 எழுதணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நல்லா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.